Okay, that madam has asked one doubt. 3 by 2, 2 power 2n. Okay, both are same because what I have written, I have written like this: 2 power n. This can be replaced by 2 power 2n because what is the formula? Basic formula: a power m whole power n is equal to what? A power mn. அந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால 2 பவர் 2n எதுனாலும் ஒண்ணுதான். ஸோ இதெல்லாம் கரெக்டா அப்படின்னா வீட்டில் நீங்களே ஒரு நம்பர் எடுத்து நீங்களே இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்க. வீட்டில் என்ன பண்ணுங்க, ஸோ எக்ஸசைஸா உங்க எடுத்து நீங்க இதெல்லாம் என்ன அது வீட்டிலே பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா ஒவ்வொரு புக்லயும் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஏதோ தப்புன்னு நீங்க வந்துடக்கூடாது. 2 to the power of 2 power n கரெக்ட் தான், 2 power 2n போட்டாலும் கரெக்ட் தான். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் வீட்டில் எடுத்து பாருங்க. எண்ணுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூ எடுத்துங்க, 1 2 3ன்னு எடுத்துக்கின்னு அனலைஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி அனலைஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இதுக்கு எண்ணுக்கு வந்து ஒரு வேல்யூ எடுத்துங்க, இதுபடி கால்குலேட் பண்ணுங்க. அடுத்து எப்படி கால்குலேட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இதை கம்ப்யூட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 2 பவர் எடுங்க. அடுத்த கேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இதை கம்ப்யூட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன எடுங்க. இதெல்லாம் ஒன்னா வருதா வரலையா அப்படின்னு வெரிஃபை பண்ணி சொல்லுங்க. இது ஒரு எக்ஸசைஸா எடுத்து பண்ணுங்க. டேக் n as a 1 2 3 இது மூணுத்துக்கும் வெரிஃபை பண்ணுங்க. ஒன்ஸ் இது எல்லாத்துக்கும் ஓகேவா இருந்ததுன்னா கண்டிப்பா அது எல்லா நம்பருக்கும் சேமா தான் இருக்கும். என்ன எக்ஸசைஸ் தரேன்னு புரியுதுங்களா? 2 to the power of 2 power n is equal to what? 2 power 2n, just mathematics. ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ்ல பண்ணுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப்ல எடுத்து போடுங்க. இதை நீங்களே ஒரு நம்பர் எடுத்து சால்வ் பண்ணி இதெல்லாம் சேமா இருக்கா டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு. ஓகே, ஸோ அகைன் டவுட் கிளியரா மேம்? 2 power 2n ஆல்சோ அலவுட்? எஸ், ஆல் வில் கிவ் யூ த சேம் நம்பர். எஸ், டவுட் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. ஓகே, நெக்ஸ்ட் எஸ்என்ஆர் வந்து டிபியில் எழுதுனீங்கன்னா 1.8 plus 6n. ஸோ 3/2. 3/2க்கு டிபியில் எப்படி எழுதுவீங்க? log 3 minus log 2. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், லாக் என்னென்ன நம்பர்லாம் நம்மளுக்கு தெரியணும். லாக் 1 வேல்யூ தெரியணும், 2 வேல்யூ தெரியணும், 3 வேல்யூ தெரியணும். இது தெரிஞ்சா மோஸ்ட்லி நீங்க எல்லா நம்பருக்கும் லாக் எழுத முடியும். மோஸ்ட்லி என்னது நெக்ஸ்ட் 5 வேல்யூ தெரிஞ்சுக்கிறது பெட்டரு. இந்த லாக் 1 2 3 5 தெரிஞ்ச எல்லா நம்பருக்கும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு லாக் எழுத முடியும். லாக் 4 வேணா அது 2க்கு தெரியும், அதை வச்சு எழுதிடலாம். 10 வேணா அது 5க்கு தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு 2க்கு தெரியும், அதை வச்சு எழுதிடலாம். ஸோ அதனால இந்த நம்பர், இந்த 5 நம்பருக்கு மட்டும் லாக மெமரி பண்ணிக்கங்க. லாக் 1 எனிவே உங்களுக்கு தெரியும் 0, லாக் 2 0.3. ஸோ லாக் 3 லாக் 5 மட்டும் என்ன பண்ணுங்க, ரிமெம்பர் பண்ணுங்க. லாக் 5 கூட ஞாபகம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை சார். லாக் 5 is equal to எப்படின்னு எழுதலாம்? லாக் 10 divided by லாக் 2. ஸோ ஒன்லி 1 2 3க்கு மட்டும் லாக் ஞாபகம் வச்சுருங்க. ஏற்கனவே உங்களுக்கு 1 2க்கு தெரியும். ஸோ 3க்கு மட்டும் மெமரி பண்ணிங்க. 3க்கு மட்டும் லாக் மெமரி பண்ணீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லாக் வந்து உங்களால நீங்களே போட முடியும். ஓகே, ஸோ அடுத்த முறையில இருந்து ஒரு லாக் அப்ரோச் பண்ணும்பொழுது பேசிக் லாக் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்றது போட்டு பாருங்க. லாக் 3க்கு மெமரி பண்ணி. ஓகே, ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? ஃபார் எவ்ரி 1 bit 6 dB இன்க்ரீசஸ். மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணீங்க நீங்க பேசலாம். ஃபார் எவ்ரி 1 bit 6 dB இன்க்ரீசஸ். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. n வந்து 1 இருந்தா உங்களுக்கு 6 dB வரும், n 2 இருந்தா 12 dB வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான். அகைன் எக்ஸாம்ல for telephone system what is signal to quantization noise ratio? For telephone system what is the answer sir? For telephone system சிஸ்டத்துக்கு சிக்னல் டு குவான்டைசேஷன் நாய்ஸ் ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. இன் டிபி டெலிஃபோன் சிஸ்டம் நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு 64 kbps கொண்டு வந்தேன். அதில் நான் n வந்து என்ன எடுத்தேன், யாராவது சொல்ல முடியுமா? ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் போட்டு சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கணும்? 8. ஸோ n is equal to what? 8. அந்த 8 எங்க சப்ஸ்டிட் பண்ண என்ன மேடம் வரும்? அப்ராக்சிமேட்டா 48 dB வருங்களா? எனவே 1.8 சார். எஸ் அப்ராக்சிமேட்லி 48 dB. 1.8 is there. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. ஃபார் டெலிஃபோன் சிஸ்டம் வாட் இஸ் சிக்னல் டு குவான்டைசேஷன் நாய்ஸ் ரேஷியோ? ஸோ உங்க நோட்ஸ்ல என்ன பண்ணீங்க, நோட் பண்ணீங்க சார். டெலிஃபோன் சிஸ்டம்னாலே சிக்னல் டு குவான்டைசேஷன் நாய்ஸ் ரேஷியோ வந்து என்னது? அப்ராக்சிமேட்டா 48 dB இருக்கணும். அப்ராக்சிமேட்டா 48 dB. ஜென்ரலா வந்து 48 dB, பட் ஒரு சர்டன் லெவலுக்கு மேல இருந்தாலே ஒர்க் ஆகும். ஒரு சர்டன் லெவலுக்கு மேல இருந்தாலே நம்ம வந்து வாய்ஸ் வந்து பேச முடியும். அதாவது வந்து என்னன்னா, ஒரு சிக்னல் டு குவான்டைசேஷன் நாய்ஸ் ரேஷியோ வந்து உங்களுக்கு 32 dB விட அதிகமா இருந்தாலே போதும். ஓரளவுக்கு நீங்க பேசுறது மற்றவங்களுக்கு வந்து கேட்கும். பட் ஓரளவுக்கு குவாலிட்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் சிஸ்டத்துல என்ன யூஸ் பண்றாங்க? 48 dB. ஸோ இன்னும் கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம், குவாலிட்டி இன்னும் வந்து பெட்டரா வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுங்க. ஸோ அப்போ ஃபைனல் இம்பார்ட்டன்ட் என்ன, ஃபைனல் கன்க்ளூஷன் நீங்க எல்லாமே பண்ணிட்டு ஃபைனலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். ஓகே, சிக்னல் டு குவான்டைசேஷன் and noise ratio in terms of number and in terms of what? dB, in terms of dB. Okay,
அகைன் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்பர்ல எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் 1 bit increase, signal to quantization will increase 4 times. ஓகே, 4 times. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொடுக்குறாங்க, ஜென்ரலா வந்து சேனல் பேண்ட்வித் வந்து சிக்னல் பேண்ட்வித்தோட ஜென்ரலா மச் கிரேட்டர் தான் இருக்கும். ஏன்னா ஒன் சேனல்ல மெனி சிக்னல்ஸ் இருக்கும், அது எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்தது எல் இன்க்ரீஸ் பண்றாங்க. எல் இன்க்ரீஸ் பண்ணானது நம்பர் ஆஃப் லெவல்ஸ். நம்பர் ஆஃப் லெவல் இன்க்ரீஸ் பண்ணா இன்க்ரீஸ் ஆகும், என் இன்க்ரீஸ் ஆகும். என் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும், பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க, நீங்க உங்களுடைய சிக்னல் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்க சிக்னலுக்கான டேட்டா ரேட் இன்க்ரீஸ் ஆகும், உங்க சிக்னலுடைய பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் யூசர் இந்த சிஸ்டம் ரெடியூஸ் ஆயிடும். புரியுதுங்களா? ஏற்கனவே வந்து ஒரு சிஸ்டத்துல 100 யூசர் இருக்காங்க அப்படின்னா நீங்க குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 100 யூசர் அகாமடேட் பண்ண முடியாது. லெஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் தான் என்ன பண்ண முடியும், அகாமடேட் பண்ண முடியும். அதுதான் சொல்றாங்க என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராப்ளம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்க சார். என்ன ப்ராப்ளம் வரும், நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து என்னாகும், ரெடியூஸ் ஆகும். நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, அடுத்தது பிசிஎம் பேண்ட்வித். பிசிஎம் பேண்ட்வித் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணதுதான். மார்னிங் வந்து என்ன சொன்னேன், டிபி எப்படி டிஎஸ் கூட ரிலேட் ஆகுது. ஒரு டிஎஸ்ல எத்தனை சாம்பிள்ஸ் இருந்தாலும் ஒரு டிஎஸ்ல வந்துடணும். அது எல்லாமே ஜஸ்ட் மாடிஃபை பண்ணீங்கன்னா ஃபைனலா இது போல வரும். ஸோ ஃபைனலா நீங்க ரிமெம்பர் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னது, பேண்ட்வித் டேட்டா ரேட். Data rate in case of PCM is what, n into fs. Data rate in case of PCM is what, n into fs. அப்போ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு டேட்டா ரேட் இருக்கு, அப்போ அந்த டேட்டா ரேட் சிக்னலை வந்து ஒரு சேனல்ல அனுப்பணும்னா உங்களுக்கு எவ்வளவு பேண்ட்வித் தேவை. ஓகேங்களா? நீங்க டேட்டா ரேட்னா டிஜிட்டல் டொமைன், அதை நீங்க பிசிக்கலா ஒரு வயர்ல சென்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பேண்ட்வித் தேவை. ஸோ மினிமம் உங்களுக்கு எவ்வளவு பேண்ட்வித் இருக்கணும், RB/2. அதாவது இதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க மற்ற ஆன்சர் கூட, மற்ற ஏஎம் டெக்னிக் அது கூட அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஏஎம்ல என்ன கிடையாது, டிஜிட்டல்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இப்பதான் வந்து நம்ம டிஜிட்டலுக்கு வந்திருக்கோம். அகைன் இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் கிடையாது. பிசிஎம் வந்து நம்ம இன்னும் லாங் டிஸ்டன்ஸ்க்கே போகல. பிசிஎம்னு ஜஸ்ட் சொல்லியிருக்கோம். அதில் டேட்டா ரேட் வந்து என்எஃப்எஸ் இருக்குன்னா, ஆர்பி டேட்டா ரேட் இருக்குன்னா எவ்வளவு பேண்ட்வித் தேவை, RB/2. இன்னும் நான் வந்து கேரியர் மாடுலேஷன்லாம் போகல, டிஜிட்டல் கேரியர் மாடுலேஷன்லயும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பிசிஎம் பொறுத்த வரைக்கும் டேட்டா ரேட் ஆர்பினா அந்த சிக்னலை சென்ட் பண்றதுக்கான பேண்ட்வித் வந்து என்னது, RB/2. ஸோ இது எல்லா கேஸ்லயும் RB/2, மினிமம் RB/2 தேவை. பட் மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் போகலாம், RB வரைக்கும் போகலாம். ஸோ அப்போ அந்த ரிலேஷனை மெயின்டைன் பண்றது என்ன, எதுல இருந்து எது வரைக்கும் வேரி ஆகும். ஜென்ரலா வந்து பேண்ட்வித் இஸ் ஈக்குவல் டு RB/2 1 plus alpha, where alpha value is from 0 to 1. Alpha value is from 0 to 1. அதாவது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0 போது சம் கைண்ட் ஆஃப் ஐடியல் நேச்சர், ஃபில்டருடைய ஐடியல் நேச்சர். பட் ஃபில்டர் வந்து அது போல வந்து என்ன பண்ண முடியாது, டிசைன் பண்ண முடியாது. ஸோ அகைன் ஆல்ஃபா இஸ் ஏ ரோல் ஆஃப் ஃபேக்டர். ரோல் ஆஃப் ஃபேக்டர் வேல்யூ வந்து 0ல இருந்து 1 வரைக்கும் போகும். ஸோ அப்போ அகைன் ரோல் ஆஃப் ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, வேற என்ன ப்ராப்ளம் வரும், அது தனியா இருக்கும். பட் ரோல் ஆஃப் ஃபேக்டர் 0 இருந்தா ஐடியல் கேஸ், ரோல் ஆஃப் ஃபேக்டர் 1 இருந்ததுன்னா அதுதான் எக்ஸ்ட்ரீம் கேஸ். அதாவது அப்போ இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது என்ன சொன்னேன், சிம்பிள் சென்ஸ்ல bandwidth equal to RB/2, but in general bandwidth equal to இதுதான் ஃபார்முலா, RB/2 1 plus alpha, RB/2 1 plus alpha. இப்போ alpha is equal to 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், RB/2 கிடைக்கும். alpha is equal to 1 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், RB/2 கிடைக்கும். அப்போ bandwidth is in between RB/2 to RB. ஸோ இதுதான் வந்து ஐடியா. பேண்ட்வித் வந்து உங்களுக்கு RB/2ல இருந்து RB வரைக்கும் வேரி ஆகலாம். RB வரைக்கும் ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் அகைன் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒயிட் போர்டுக்கு போக போறேன். ஸோ ஜென்ரலா வந்து பிசிஎம்ல என்ன சார், ஆர்பி டேட்டா ரேட் இருந்ததுன்னா பேண்ட்வித் வந்து RB/2 எதுவும் மென்ஷன் பண்ணாலும் நீங்க டைரக்டா RB/2ன்னு எழுதிட்டு போகலாம். இதுவே வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆல்ஃபா வேல்யூ இன் ஜென்ரலா 0ல இருந்து 1 வரைக்கும் போகும். ஸோ ஆல்ஃபா வேல்யூ, ஆல்ஃபானா ரோல் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் த ஃபில்டர், ரோல் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் தி ஃபில்டர், பல்ஸ் ஷேப்பிங் ஃபில்டர். ஸோ ஆல்ஃபா வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுடைய ஃபார்முலா வந்து எப்படி மாடிஃபை ஆகும், பேண்ட்வித் ஈக்குவல் டு RB. சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, ஆல்ரெடி இருக்கிறது RB/2, எக்ஸ்ட்ரா சம் ஃபேக்டர் வருது. அந்த ஃபேக்டர் வந்து என்ன சார், 1 plus alpha. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது என்ன நடக்கும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது பேண்ட்வித் வந்து உங்களுக்கு என்னது, RB/2 தான், RB/2. அகைன் எண்ட் வேல்யூ வந்து என்னது, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 என்னது, பேண்ட்வித் வந்து RB. இப்போ உங்களுடைய சிக்னல் பேண்ட்வித் வந்து RB, அதாவது பிசிஎம், ஆஃப்டர் பிசிஎம் உங்களுடைய டிஜிட்டல் டேட்டா அதை சென்ட் பண்ணணும்னா எவ்வளவு பேண்ட்வித் தேவை, மினிமம் RB/2, மேக்ஸிமம்
ஆர்பி மினிமம் ஆர்பி. எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒரு பிசிஎம் சிக்னலுடைய டேட்டா ரேட் வந்து 1 Mbps. அதை நான் சேனல்ல சென்ட் பண்ண மினிமம் பேண்ட்வித் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா RB/2. இது வந்து மினிமம் RB/2 பொழுது அதுதான் வந்து மினிமம் பேண்ட்வித். ஒன் எம்பிபிஎஸ் டேட்டானா எவ்வளவு தேவைப்படும்? 1/2 MHz. 1 MBPS டேட்டானா 1/2 MHz, அதாவது 500 kHz பேண்ட்வித் தேவைப்படும். இப்போ யாராவது ஆன்சர் சொல்லுங்க சார். நம்ம ரியல் டைம் வாய்ஸ் சிக்னலுக்கு எவ்வளவு பேண்ட்வித் தேவைப்படும்? நம்ம ரியல் டைம் வாய்ஸ் சிக்னலுக்கு எவ்வளவு ரியல் டைம் வாய்ஸ் சிக்னலுடைய மினிமம் பேண்ட்வித் எவ்வளவு தேவைப்படும் பிசிஎம்ல? 32 kb. So real time voice natural. Yes. Not 64 kbps, 32 kilohertz. எக்ஸாம்ல இதான் சார் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது பிசிஎம்ல சிக்னலுடைய பேண்ட்வித் என்ன? பிசிஎம்ல சிக்னலுடைய டேட்டா ரேட் வந்து 64 kbps சார். ஓகே, அப்ப மினிமம் பேண்ட்வித் எவ்வளவு தேவை நம்மளுக்கு? 32 kilohertz. இதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை தான் வந்து என்ன பண்றாங்க, புக்ல கன்ஃபியூஸ் பண்ணி போடுறாங்க. டேட்டா ரேட் அப்படின்னு உங்களுக்கு கேபிபிஎஸ்ல கொடுத்திருந்தா 64 kbps சூஸ் பண்ணுங்க. பேண்ட் வித்னு கொடுத்திருந்தா என்ன சூஸ் பண்ணுங்க? 32 kHz சூஸ் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்டான. ஒவ்வொரு புக்லயும் ஏதாவது மாத்தி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பிரிண்டிங் மிஸ்டேக் அவ்வளவு. பட் இன்னும் ஒரிஜினலான விஷயம் என்னன்றதை புரிஞ்சுங்க. ஒரிஜினலான விஷயம் இப்ப சம்டைம் எக்ஸாம்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேண்ட் வித்னு கேட்டிருப்பான், பட் கிலோஹெர்ட்ஸ்லயே தந்திருக்க மாட்டான், எல்லாமே கேபிபிஎஸ்ல தருவான். ஸோ இதுதான் வந்து சம் கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றது. ஸோ நீங்க கிளியரா புரிஞ்சுங்க. டேட்டா ரேட்ஸ் ஈக்குவல் டு வாட்? 64 kbps. அது சென்ட் பண்றதுக்கான பேண்ட் வித் வந்து எவ்வளோ? 32 kHz. இதை வந்து நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். நல்லா நோட் பண்ணி இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து அப்போ என்ன பண்ணுவோம், பேண்ட் வித் வந்து எப்படி இருக்கு ஜென்ரலா வந்து RB/2. ஸோ அந்த டிஸ்கஷனுக்கு நம்ம போவோம். ஜென்ரலா வந்து RB/2 பேண்ட் வித். ஸோ இங்க ஜென்ரலா வந்து RB/2, பட் எக்ஸ்ட்ரா சம் ஃபேக்டர் வரும் 1 + ஆல்ஃபா. ஸோ அகைன் அதனுடைய ரேஞ்ச் இதெல்லாம் பார்த்தோம். பட் எக்ஸாம்ல இந்த ஃபார்முலாவே ஜஸ்ட் மாடிஃபை பண்ணிலாம் தருவாங்க. RBயை நீங்க எப்படி எழுதலாம்? ஏதாவது ஒரு ஃபார்முலா தான் சார் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்ல எப்படி வேணாலும் கேட்பாங்க. RB நீங்க எப்படி எழுதலாம்? 1 + ஆல்ஃபா டிவைடட் பை 2TBன்னு எழுதலாமா? ஏன்னா RB is equal to what? 1 divided by 2TB. சம் எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 + ஆல்ஃபா is equal to 2 into TS கூட எழுதுவாங்க. சிம்பிள் டூரேஷன் கூட எழுதுவாங்க. இந்த கேஸ்ல சிம்பிள் டூரேஷன், பிட் டூரேஷன் எல்லாம் சேம் தான். ஏன்னா சிம்பிள் டூரேஷன், பிட் டூரேஷன் டிஃபரன்ஸ்லாம் வந்து ரியல் டிஜிட்டல் மாடுலேஷன்ல வரும், டிஜிட்டல் கேரியர் மாடுலேஷன்ல. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு சிம்பிள் டூரேஷனாலும் பிட் டூரேஷனாலும் என்னது ஒன்று தான், எல்லாமே வந்து ஒன்று தான். நான் அங்கே வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு சிம்பிள்னா என்ன, பிட்னா என்ன. ஸோ இந்த ஐடியா புரியுதா சார்? மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ல இது போல ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க 1 + ஆல்ஃபா டிவைடட் பை 2s. நீங்க இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு, ஸோ அதுல இருந்து மாடிஃபை பண்ணி உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து பிசிஎம்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஐ திங்க் நம்மளுக்கு வந்து என்ன பிசிஎம் இருக்கும், அடாப்டிவ் டிபிசிஎம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அது பார்ப்போம். சாரி, ஜஸ்ட் டிபிசிஎம். ஓகே, நம்ம மெட்டீரியல் போவோம். Okay, next DPCM, differential pulse code modulation. DPCM, differential pulse code modulation. இதனுடைய ஐடியாவை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு மெயின் ஐடியா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் சைஸ்னா என்னது? டைனமிக் ரேஞ்ச். ஸ்டெப் சைஸ்னா டைனமிக் ரேஞ்ச் டிவைடட் பை வாட்? எல், நம்பர் ஆஃப் லெவல்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு ப்ராப்ளம்? டைனமிக் ரேஞ்சை கான்ஸ்டன்டா வச்சுக்கின்னு எல் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஸ்டெப் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நாய்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். பட் எல் இன்க்ரீஸ் பண்ணா அனதர் வேல சம் ப்ராப்ளம்லாம் வருது, பேண்ட் வித் இதெல்லாம். ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க, இதை வேற வகையில திங்க் பண்ணி சப்போஸ் ஸ்டெப் சைஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அப்போ கீப் எல் as a கான்ஸ்டன்ட். எல்ல வந்து என்ன பண்ணுங்க, கான்ஸ்டன்டா வச்சுங்க. ட்ரை டு ரெடியூஸ் த டைனமிக் ரேஞ்ச் ஆஃப் த சிக்னல். ஓகே, ட்ரை டு ரெடியூஸ் டைனமிக் ரேஞ்ச் ஆஃப் த சிக்னல். டைனமிக் ரேஞ்ச் ஆஃப் த சிக்னல்னா ஜஸ்ட் ஆம்பிளிடியூட ரெடியூஸ் பண்றது கிடையாது. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் சாம்பிள் பண்ணும்போது டைனமிக் ரேஞ்ச் நம்மளுக்கு கம்மியா இருக்கணும். டைனமிக் ரேஞ்ச் வந்து சாம்பிள் பண்ணும்போது கம்மியா இருக்கணும். ஒரிஜினலா அது எது வேணாலும் இருக்கலாம், பட் சாம்பிள் பண்ணும்போது கம்மியா இருக்கும். அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, சாம்பிள் பண்ணும்போது இன்ஸ்டெட் ஆஃப் சாம்பிளிங் த ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த சிக்னல், யூ சாம்பிள் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ சிம்பிள்ஸ் வேல்யூ. யூ சாம்பிள் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ சிம்பிள்ஸ் வேல்யூ. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு சாம்பிள் வேல்யூ எடுத்து அது ஏதோ ஒரு லெவல் கூட அசைன் பண்ணிட்டு
அதுக்கு பிட்ஸ் அசைன் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 சாம்பிள் வேல்யூ எடுத்துன்னு அதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, லெவல்ஸ் அசைன் பண்ணுங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, லெவல்ஸ் அசைன் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சிக்னல் இருக்கு. இப்போ எனக்கு இந்த சாம்பிளுக்கும் இங்க இருந்து ஒரு சாம்பிள் எனக்கு கிடைக்குது ஜென்ரலா. இந்த சாம்பிளுக்கும் இந்த ரெட் கலர்ல வச்சிருக்கேன். இது வந்து அடுத்த சாம்பிள் வேல்யூ. ரியலா பண்ணும்போது நம்ம ஒன்று டைரக்டா அந்த வேல்யூ என்கோட் பண்ணுவோம். பட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிஃபரன்ஸ் வேல்யூ என்கோட் பண்ணுங்க. இந்த சாம்பிள்ஸ் எடுத்தீங்களா 2 சாம்பிள்ஸ். அந்த 2 சாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. அந்த வேல்யூ என்ன பண்ணுங்க, என்கோட் பண்ணுங்க. அந்த வேல்யூ என்ன பண்ணுங்க, என்கோட் பண்ணுங்க. இப்போ நீங்க எங்க வேணாலும் எடுங்களா. இங்க ஒரு சாம்பிள்ஸ், அடுத்த சாம்பிள். இந்த டிஃபரன்ஸ் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, என்கோட் பண்ண போறீங்க. ஸோ டைரக்டா என்கோட் பண்ணும்போது உங்களுடைய வேல்யூ இங்க இருந்து, அதாவது உங்களுடைய வேல்யூ இங்க இருந்து இது வரைக்கும் எது வேணாலும் வரும். பட் இப்போ டிஃபரன்ஸ் தான் என்ன பண்ண போறீங்க, என்கோட் பண்ண போறீங்க. அப்போ டிஃபரன்ஸ் என்கோட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து டைனமிக் ரேஞ்ச் கம்மியாகுமா பாருங்க. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் த சாம்பிள்ஸே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 5 வோல்ட்னு எடுத்துக்கிறேன் அப்பர் லிமிட். இது வந்து 5 வோல்ட், இது வந்து 5 வோல்ட், இது வந்து -5 வோல்ட். அப்போ நீங்க ஆக்சுவலா சாம்பிள் பண்ணும்போது -5ல இருந்து 5க்குள்ள எது வேணாலும் வரலாம். பட் இப்போ என்ன வரும், டிஃபரன்ஸ் பிட்வீன் த சாம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமமே 0.5 போறதுக்கே சான்ஸ் கம்மி. டிஃபரன்ஸ் பிட்வீன் த சாம்பிள்ஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன போறதுக்கே கம்மி, 0.5 போறதுக்கே கம்மி. அப்போ உங்களுடைய வேல்யூ எதுல இருந்து எதுக்குள்ள தான் சேஞ்ச் ஆகும், -0.5ல இருந்து +0.5. ஏன்னா இந்த கேசஸ்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் வரும். இது வரைக்கும் பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் வரும். இதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன வரும், நெகட்டிவ் டிஃபரன்ஸ் வரும். நெகட்டிவ் ஸ்லோப் அகைன் பாசிட்டிவ். ஸோ அப்போ உங்களுடைய வேல்யூ -5ல இருந்து +5க்கு வேரி ஆகிறதுக்கு பதிலாக -0.5ல இருந்து +0.5க்கு வேரி ஆகும். -0.5ல இருந்து +0.5க்கு வேரி ஆகும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, இன்டைரக்டா வந்து டைனமிக் ரேஞ்சை வந்து என்ன பண்றீங்க, ரெடியூஸ் பண்றீங்க பை கீப்பிங் n கான்ஸ்டன்ட். ஸோ டைனமிக் ரேஞ்சை ரெடியூஸ் பண்றது. அப்போ ஆல்ரெடி சம் n இருக்கு. அப்போ அதுக்கு லெவல்ஸ் அசைன் பண்ணணும். அதுல பர்டிகுலர் லெவலுக்கு அசைன் பண்ணணும். இதுக்குள்ளதான் இப்போ நீங்க லெவல்ஸ் அசைன் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி 8 லெவல்ஸ் இருந்தா காமனா அப்ளை பண்ணுவீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, லெவல்ஸ் வந்து இதுக்குள்ள அசைன் பண்ணணும். இந்த இதுக்குள்ள அந்த டிஃபரன்ஸ் அதுல ஏதாவது ஒரு லெவலுக்கு என்ன பண்ணணும், என்கோட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, அக்யூரசி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதாவது என்ன இன்க்ரீஸ் பண்ணாமலே உங்களுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆக போகுது, அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. பட் சர்க்யூட் வந்து சம்திங் காம்ப்ளெக்ஸா போகும். ஏன்னா டைரக்டா வந்து என்கோட் பண்ணாம டிஃபரெண்ட் இதெல்லாம் எடுத்து என்ன பண்றோம், டிஃபரன்ஸ் எடுத்து என்கோட் பண்றோம். ஸோ அதுதான் வந்து என்னுடைய மெயின் ஐடியா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, in PCM individual sample have been encoded, whereas in DPCM difference between the sample values have to be encoded so that the dynamic range can be reduced. Dynamic range, so dynamic range reduce ஆனா என்ன சார் அட்வான்டேஜ், நீங்க லெவல கான்ஸ்டன்டா வச்சீங்கன்னா குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வேணும்னா லெவல் என்ன பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஏன்னா டைனமிக் ரேஞ்சே நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ ஒண்ணு நீங்க லெவல கான்ஸ்டன்டா வச்சீங்கன்னா குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப அதிகமான குவாலிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா என்ன பண்ணலாம், லெவலை குறைக்கலாம். அகைன் லெவலை குறைச்சா என்ன குறையும் சார், உங்களுக்கு n குறையும். அப்ப என்ன அட்வான்டேஜ், பேண்ட்வித் வந்து குறையும். அதாவது என்ன சொல்ல வராங்க, ப்ரீவியஸ் PCM கம்பேர் பண்ணும் பொழுது அதே பெர்ஃபார்மன்ஸ்ல சிக்னல் அனுப்ப போறோம், பட் வித் ரெடியூஸ்டு பேண்ட்வித். ஆர் அதர்வைஸ் ஆப்போசிட் வேலை இது எப்படி திங்க் பண்ணலாம், சப்போஸ் ஃபிக்ஸ்டு பேண்ட்வித் இருந்தா ஹையஸ்ட் குவாலிட்டி, அதை விட குவாலிட்டி அதிகமான இதுல நீங்க என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணலாம். ஃபிக்ஸ்டு பேண்ட்வித் இருந்ததுன்னா ஃபிக்ஸ்டு பேண்ட்வித் வந்து ரெடியூஸ் பண்ண முடியலாம். ஃபிக்ஸ்டு பேண்ட்வித் அப்படின்னா ஏற்கனவே சென்ட் பண்ண குவாலிட்டியை விட இந்த டெக்னிக் யூஸ் பண்ணா இன்னும் வந்து குவாலிட்டி வந்து நான் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அப்சர்வேஷன். எக்ஸாம்ல மாத்தி கேட்பாங்க. நீங்க சார் இப்படி சொன்னீங்க, உங்க நோட்ஸ்ல இப்படி இருந்தது, எக்ஸாம்ல இப்படி வந்து அந்த நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஓகேவா. ஸோ பேண்ட்வித் கேன் பி ரெடியூஸ்டு அப்படின்னா இஃப் பேண்ட்வித் இஸ் கான்ஸ்டன்ட் வாட் இஸ் அட்வான்டேஜ், குவாலிட்டி கேன் பி இன்க்ரீஸ்ட். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க திங்க் பண்ணி புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து DPCM, டிஃபரன்ஷியல் பல்ஸ் கோட் மாடுலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ DPCMல n இருக்கு, பட் ஆனா n வந்து ரெடியூஸ் ஆகும். n வந்து ப்ரீவியஸ் கேஸ் கம்பேர் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகும். அதாவது நம்ம இப்போ ரியல் டைம் டெக்னிக்ல n வந்து 8 யூஸ் பண்ணோம். அப்போ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது மேபி நம்ம n வந்து ஒரு 4.3 யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்ற கான்செப்ட் வரும். அப்போ திங்க் பண்ணி பாருங்க, பேண்ட்வித் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும், என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் டெல்டா மாடுலேஷனுக்கு போறோம். அதுக்கப்புறம் எங்க போறோம், டெல்டா மாடுலேஷனுக்கு போறோம். ஸோ டெல்டா மாடுலேஷனுக்கு இன்னொரு நேம் என்னது, 1 bit PCM ஆர் 1 bit DPCM. கரெக்டா சொல்ல போனா அது வந்து என்னது, 1 bit DPCM, டிஃபரன்ஷியல் பல்ஸ் கோட் மாடுலேஷன். இதுக்கு முன்னாடி இருந்த கேஸ்ல n can be anything, but n is smaller as compared to PCM. இந்த கேஸ்ல வந்து என்னது, n is 1. ஒரு சாம்பிளுக்கு ஒரு பிட் தான் என்ன பண்றோம், அசைன் பண்ண போறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, நான் ஜஸ்ட் வெரி சிம்பிள் ஆப்ரேஷன் தான், இருந்தாலும் ஒயிட் போர்டுக்கு போயிட்டு சொல்ல போறேன். டெல்டா மாடுலேஷன்.
ஓகே. ஸோ டெல்டா மாடுலேஷன்ல இப்படி இருக்கு சார், சிக்னல் இப்படி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறீங்க, அகைன் அடுத்த சாம்பிள், அடுத்தது இன்னொரு சாம்பிள், இது போல சாம்பிள் வேல்யூ போடுறீங்க, அடுத்த சாம்பிள். இப்போ கவனிங்க சார், ஒரு சாம்பிளுக்கு இன்னொரு சாம்பிளுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஸோ இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் வரும்? பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் வரும். சாம்பிள்னால என்னது, நெக்ஸ்ட் சாம்பிள் மைனஸ் ப்ரெசன்ட் சாம்பிள். அப்போ பாசிட்டிவ்னா என்ன சொல்றாங்க சார், அதாவது சாம்பிள் வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்தா பிளஸ் டெல் போடுங்க. சாம்பிள் வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்தா ஸ்டெப் சைஸ்னு ஒரு கான்செப்ட் வச்சுங்க, பிளஸ் டெல் போடுங்க. சாம்பிள் வேல்யூ டிஃபரன்ஸ் வந்து நெகட்டிவா இருந்தா என்ன போடுங்க, மைனஸ் டெல் போடுங்க. இப்போ இப்படி போட்டீங்கன்னா என்ன சார் வரும், என்ன வரும் பாருங்க. ஸோ ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா என்னது, பிளஸ் டெல், அதாவது அக்யூமுலேட்டர் இருக்கும் சார். இதுல என்ன இருக்கும், அக்யூமுலேட்டர் இன்டகிரேட்டர் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் வர 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 ஸ்டெப் சைஸ் ஆட் ஆகினே போகும். இதுக்கப்புறம் என்ன வரும், இதுக்கப்புறம் இது கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், மைனஸ், நெகட்டிவ் ஸ்லோப். அப்போ மைனஸ் டெல் ஆட் பண்ணணும் சார். ஏற்கனவே என்ன இருக்கோ அதுக்கு மைனஸ் டெல், இதுக்கு மைனஸ் டெல் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், ஒரு ஸ்டெப் வந்து குறையும். இதுக்கு மைனஸ் டெல் ஆட் பண்ணீங்கன்னா இப்படி வரும், இன்னொரு மைனஸ் டெல் ஆட் பண்ணீங்கன்னா இப்படி வரும், இப்படி வரும். ஸோ அடுத்ததும் மைனஸ் நெகட்டிவ்லேயே தான் இருக்கு, இது போல வரும். ஸோ புரியுதுங்களா, இதுதான் வந்து டெல்டா மாடுலேஷன். இதுதான் வந்து என்னது, டெல்டா மாடுலேஷன். இப்போ இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு சாம்பிளுக்கு நீங்க எத்தனை பிட் அசைன் பண்றீங்க, ஒரே ஒரு பிட் தான். ஒவ்வொரு சாம்பிளுக்கு நீங்க என்ன அசைன் பண்றீங்க, ஒரே ஒரு பிட் தான் அசைன் பண்றீங்க. புரியுதுங்களா, எப்படி எப்படி மாறி வருது பாருங்க. பிசிஎம்ல என்ன பண்ணீங்க, ஒரு சாம்பிளுக்கு n பிட் அசைன் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணை வந்து ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணோம், எதில், டிபிசிஎம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஃபைனலா ஒரு சாம்பிளுக்கு ஒரு பிட் இருந்தாலே போதுன்றாங்க. அதுதான் வந்து என்னது, டெல்டா மாடுலேஷன். அதுதான் வந்து என்னது, டெல்டா மாடுலேஷன். எனிபடி, அதாவது நம்ம இதுல இருந்து டெல்டா மாடுலேஷன் இது வந்துட்டோம். அப்புறம் அதுக்கு இந்த வேவ் ஃபார்ம்ல இருந்து அகைன் இது இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா, இந்த அம்சம் நீங்க பிட்ஸ்ல கூட போடணும். பிட்ஸ் என்னது, 111 போடும். இன்க்ரீசிங் நேச்சர் என்னது 111, டிக்ரீசிங் நேச்சர் என்னது 00. இது புரியுதுங்களா பாருங்க. அதாவது இது நீங்க இன்னும் பிட்ஸா போட்டோம்னால, பிட்ஸா போட்டோம்னா எப்படி போடுவாங்க, இது 1 1 1, இது வந்து என்னது 0 0 0 0 0 0, அகைன் வாட் 1 1 1 1, லைக் தட். இது போல போடுவாங்க, பிட்ஸா போடணும். ஓகே. ஸோ அப்போ அகைன் அது ஒன்ஸ் இதுல இருந்து இந்த வேவ் ஃபார்முக்கு வரும், ஸ்டேர் கேஸ் வேவ் ஃபார்ம். அதுல இருந்து என்ன பண்றோம், பிட்ஸ் அசைன் பண்றோம். இந்த பிட்ஸ் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ரிசீவ் பண்ணுவீங்க. இந்த பிட்ஸ் தான் வந்து ரிசீவர்ல ரிசீவ் பண்ணுவீங்க. இந்த பிட்ஸ் ரிசீவ் பண்ணி இதுல இருந்து நீங்க இந்த வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணணும். அகைன் ஒன்ஸ் இந்த வேவ் ஃபார்ம்ல இருந்து என்ன கிடைக்கணும், இந்த இது கிடைக்கும். இப்போ யாராவது இதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா சொல்லுங்க பார்ப்போம். ஒன்ஸ் சப்போஸ் நான் ரிசீவர்ல இந்த வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரிஜினல் சிக்னல் போகணும்னா என்ன யூஸ் பண்ணலாம், சிம்பிளா ஸ்டார் கேஸ் வேவ் ஃபார்ம்ல இருந்து ஒரிஜினலுக்கு போனோம்னா என்ன என்ன இது எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணணும். எஸ் சார், லோ பாஸ் ஃபில்டர். லோ பாஸ் ஃபில்டர். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண இது போல ஸ்ட்ரக்சர்ல. எஸ், ஆடர், இன்டகிரேட்டர், லோ பாஸ் ஃபில்டர் இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ லோ பாஸ் ஃபில்டர் வேவ் ஃபார்ம் நேச்சர்ல இருந்து போனோம்னா லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணணும். வேவ் ஃபார்ம் நேச்சர்ல இருந்து இந்த ஒரிஜினல் சிக்னல் போனா ரிசீவர் சைடுல என்ன யூஸ் பண்ணணும், லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணணும். ரிசீவர் சைடுல லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணணும். ஓகே. அகைன் இந்த நம்பர்ல இருந்து ஸ்டார் கேஸ் வேவ் ஃபார்ம் ரிசீவர் சைடுல ஜென்ரேட் பண்ண முடியுமா, ஏன்னா டிரான்ஸ்மிட்டர் சைடுல என்ன பண்றோம், சிக்னல்ல இருந்து வேவ் ஃபார்ம்ல இருந்து பிட்ஸ். அதுதான் வந்து டிரான்ஸ்மிட்டருடைய ஜாப். ரிசீவர் சைடுல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரிசீவர் சைடுல இது போல நம்பர்ஸ் தான் கிடைக்கும். அதாவது 1 1 1 0 0 0 0 0 0 1 1 1. எப்படி சார் ரிசீவர் சைடுல இதுல இருந்து நம்ம வேவ் ஃபார்மை கொண்டு வர்றது, வேவ் ஃபார்ம் decoder, not decoder, simple summation. You keep on adding the number 1 1 1, adding. So 0 means what, minus 1. 0 means what, you add minus 1. So once it minus 1 add பண்ணீங்கன்னா என்ன ஆகும், reduce. Then again you start adding 1. So increase like that. ஐடியா புரியுதா சார்? ரிசீவர் சைடுல, டிரான்ஸ்மிட்டர் சைடுல நம்ம அல்டிமேட்டா என்னத்துக்கு வந்துருவோம், பிட்ஸுக்கு வந்துருவோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 0னால என்னது -1. ஓகேங்களா, வேவ் ஃபார்ம் நேச்சர்ல வரும்போது -1 எடுத்துக்கணும். அதுக்கு சர்க்கியூட்ஸ் இருக்கும். 0 வந்து -1 மாத்துறது, 1 வச்சுக்க வந்து 0 -1 எடுத்துக்கலாம். அப்போ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், சிம்பிள் சமேஷன் போட்டுக்கணும், இல்லை இன்டகிரேட்டர். சமேஷன் எல்லாம் வந்து என்னது, இன்டகிரேட்டர். இந்த கேஸ்ல மோஸ்ட்லா வந்து சமேஷன் போட்டா போதும், ஏன்னா ஜஸ்ட் எல்லாமே வந்து என்னது டிஸ்கிரீட் வேல்யூ. ஸோ கீப் ஆன் ஆடிங். தென் அது கூட ஆட் பண்ணிக்கினே இருக்கணும். -1 வந்தா நான் ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து டிக்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் அகைன் அது இன்க்ரீஸ். ஸோ பிட் பேட்டர்ன் இது எப்படி வருதோ, ஒரிஜினலா என்ன ஸ்டார் கேஸ் வேவ் ஃபார்ம் இருந்ததோ அதே அவங்களால என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுல இருந்து ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் போடணும்னா என்ன சொன்னா லோ பாஸ் ஃபில்டர். இதுல இருந்து ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் போடணும்னது லோ பாஸ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்ணினா உங்களுக்கு ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் கிடைக்கும். இதுதான் வந்து என்னது, டெல்டா மாடுலேஷன். டெல்டா மாடுலேஷன் இஸ் ஈக்குவல் டு வாட், 1 bit DPCM, differential pulse code modulation. Okay, so
சார் இப்போ டெல்டா மாடுலேட்டர் இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து அதுல ஒரு 2 ப்ராப்ளம் இருக்கு. ஸ்லோப் ஓவர்லோட் நாய்ஸ் அண்ட் கிரானுலர் நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதை எப்படி ஓவர் கம் பண்றது? ஓகே, ஸோ அகைன் ஃபார் தட் ஆல்சோ ஐ கேன் கோ டு த ஒயிட் போர்ட். ஒயிட் போர்ட் போறேன். ஸோ நம்ம வந்து சிம்பிளா வந்து இருக்கிறதே இப்போ பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அட்வான்டேஜ் வந்து டெல்டா மாடுலேட்டர் மாதிரி தெரியும். ஸோ அதில் வந்து சம் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டெல்டா மாடுலேட்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்லோப் ஓவர்லோட் எரர். ஸ்லோப் ஓவர்லோட் எரர். ஓகே, ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் டிரான்ஸ்மிட்டர் சைடில் ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் இப்படி இருக்கு. அதாவது ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் இப்படி இருக்கு. பட் எனிவே இதுக்கு நம்ம ஈக்குவலண்டா தான் என்ன கிரியேட் பண்றோம்? ஸ்டேர் கேஸ் கிரியேட் பண்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் இங்க போகுது, ஸ்டேர் கேஸ் வேவ் ஃபார்ம் வந்து இங்க போகுது. எதனால இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஸ்லோப், அதாவது இந்த மெசேஜ் சிக்னல் வேரிஸ் ஃபாஸ்டர் than தி சர்க்யூட்ஸ். அதாவது சர்க்யூட் வந்து என்ன ட்ராக் பண்ணணும். ஏன்னா சர்க்யூட் வந்து என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சாம்பிள் வேல்யூ எடுத்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அது இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா பார்க்கும். அதுக்குள்ள அந்த சிக்னல் வேல்யூ என்ன ஆயிடுது, வேற ரொம்ப ஹை லெவலுக்கு போய்கினே இருக்கு. அதாவது என்ன, ரொம்ப the signal varies much faster than the device transmitter. Okay, delta modulator, the signal, the actual signal varies much faster than the delta modulator. அதாவது the delta modulator is unable to track the signal, இது வந்து ரொம்ப ஃபாஸ்டரா போகுது. that means, oh, what is the simple, என்ன சிம்பிளா என்ன இருக்கு, அப்போ slope of the message signal is greater than the slope of the staircase waveform. இந்த இடத்துல பாத்தீங்களே தெரியும், ஸ்லோப் வந்து எதுக்கு அதிகம், மெசேஜ் சிக்னலுக்கு அதிகமா இருக்கு, ஸ்டார்கேஸ் வேவ் ஃபார்முக்கு ஸ்லோப் வந்து கம்மியா இருக்கு. ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் தி மெசேஜ் சிக்னல், வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த மெசேஜ் சிக்னல், டி பை டி. ஸ்லோப் ஆஃப் த மெசேஜ் சிக்னல் இஸ் டி பை டிடி. டி பை டிடி எம் ஆஃப் டி இஸ் greater than what, slope of the staircase waveform. What is the slope of the staircase waveform? So what is the slope of the staircase waveform? For staircase waveform, this is del value, because step size value. So this is step size. Say for example, for clarity I will write here like this. It is varying. Okay, this time period is TS, because for every sample only you are giving one bit per sample. Okay, this is TS, and this is delta. That y variation is delta. Then what is the slope? Slope means what? Y variation divided by x variation. Y variation divided by x variation. Apo, what is the slope of the staircase waveform? The slope of the staircase waveform is delta divided by TS. TS you can put, or otherwise TB also you can put. That no problem at all. Okay, because in this case a sample period and bit period both are equal, but it is better to put TS. Okay, d by dt m of t greater than d divided by TS or TB, both are okay. Okay, ஸோ இப்போ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஸோ ஸ்லோப் ஓவர்லோட்னா மெசேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்டராக போகுது, ஸ்டேர்கேஸ் வேவ் ஃபார்ம் வந்து அதனால ட்ராக் பண்ண முடியல, சர்க்யூட்டால ட்ராக் பண்ண முடியல. இப்போ மேத்தமெட்டிக்கலாக அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, ஸ்லோப் ஆஃப் த மெசேஜ் சிக்னல் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும், டி பை டிடினால என்னது, ஸ்லோப் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்லோப் எழுதிடும். ஏன்னா இங்கே வந்து ஸ்லோப் அதிகமாக இருக்கு, போக ஸ்லோப் வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது, ஸ்லோப் 0 ஆகும். ஓகே, ஸ்லோப் கீப் ஆன் வேரிங், பட் அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், டி பை டிடி எம் ஆஃப் டியில் போடுறோம். ஸோ ஓகேங்களா, அப்போ இந்த ஸ்லோப்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்னன்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க, எப்படி சைன் வந்து காசா மாறுது டி பை டிடி அப்ளை பண்றோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிய வரும். ஸ்லோப்னா எப்படி, ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி டிக்ரீஸ் ஆகுது, அதுக்கும் டிஃபரன்ஷியேஷனுக்கு என்ன ரிலேஷன், வாட் இஸ் பாசிட்டிவ் ஸ்லோப், வாட் இஸ் நெகட்டிவ் ஸ்லோப், எல்லாமே வந்து ஒரு 5 minutes வீடியோவில் போட்டிருக்கோம். அது எல்லாரும் போயிட்டு பாருங்க. ஓகே, ஸோ அப்போ ஸ்டார்கேஸ் வேவ் ஃபார்ம் ஸ்லோப் வந்து என்னது, டெல்டா டிவைட் பை டிஎஸ், சேஞ்ச் இன் ஒய் டிவைட் பை சேஞ்ச் இன் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து ஸ்லோப் ஓவர்லோட். அப்போ ஸ்லோப் ஓவர்லோட் எரர் கண்டிஷன் வந்து என்னது, இதுதான் வந்து ஸ்லோப் ஓவர்லோட் எரர் கண்டிஷன். எஸ், தென் வாட் இஸ் த வே டு அவாய்ட் த ஸ்லோப் ஓவர்லோட் எரர், எனிபடி? அதாவது ஸ்லோப் ஓவர்லோட் எரரை அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா? எஸ். ஸோ எனிவே மெசேஜ் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை, மெசேஜ் ஸ்லோப் வந்து எப்படி வேணாலும் வேரி ஆகலாம். அகைன் சாம்பிளிங் period, time period also already fixed, because we are operating in the amplitude domain now. Okay, sampling is already fixed. So the only way to reduce slope overload error is what? To increase delta. Yes, the only way to step size, increase the step size. What will happen once if you increase step size, directly it will track like this. Okay, once if you increase step size, directly it will track like this. So the only way to overcome the slope overload error is
to increase your step size. So, and also from mathematics also you can understand. So this is lesser. So if this wants to be equal to this one, then the only way is here to increase delta. In mathematics, you can do anything. You can increase delta, you can reduce TS, but anyway, TS and other parameters are fixed. So the only way to get equal to this number is to increase delta. So example இதான் சார் கேட்பாங்க, ஸ்லோப் ஓவர்லோட் எரர் எப்போ வரும், அதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸ்டெப் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்டெப் சைஸ் எதர் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா ஞாபகம் வச்சிருக்கணும், இல்லைன்னா வந்து டயக்ராம் வந்து ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ ஸ்டெப் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஸ்லோப் ஓவர்லோட் எரர். அடுத்தது கிரானுலர் நாய்ஸ். அடுத்தது வந்து என்னது? கிரானுலர் நாய்ஸ். கிரானுலர் நாய்ஸ். ஸோ இது ஒரு சில நோட்ஸில் கன்ஃபியூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க, புக்கில் கூட நோட்ஸில் கூட. என்ன சொல்கிறேன்றது கிளியராக புரிஞ்சுக்கங்க. எப்போ கிரானுலர் நாய்ஸ் வரும்ன்றதை சொல்கிறேன். ஸோ சப்போஸ் ஒரு சிக்னல் வந்து இப்படி வேரி ஆகுது, ஓகே, பட் இது போல் வேரி ஆகுதுன்னு வச்சு, ரொம்ப மைன்யூட்டாக வேரி ஆகுது. இப்போ நீங்கள் இந்த கேஸில் வந்து ஸ்லோப்போ, இந்த கேஸில் நீங்கள் ஸ்டெப் சைஸ் இது போல் போகிறீங்க அப்படின்னா இங்கே எப்படி உங்களுக்கு சேஞ்ச் கிடைக்கும்? அதாவது இது போல எழுதுறீங்க. அதாவது என்ன ஆகுது, மெசேஜ் சிக்னல் வந்து ஆல்மோஸ்ட் என்னவா இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு, பட் ஸ்டெப் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இங்க சம் ப்ராப்ளம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க என்ன மீனிங், இங்க சிம்பிளா பாத்தீங்கன்னா தெரியும். அகைன் ஸ்டெப் சைஸ் ஏதாவது வேரி ஆகுதா சார்? இங்க வேரி ஆகிற மாதிரி தெரியலாம், பட் ஸ்டெப் சைஸ் வேரியேஷன் என்னது, நம்மளுக்கு எதர் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லைன்னா என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். எதர் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லைன்னா என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். அதுதான் வந்து நம்மளுக்கு வேரியேஷன். அதுதான் வந்து நம்மளுக்கு என்னது, வேரியேஷன். ஸோ என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை கோடிங்ல பண்ணும்போது எப்படி சார் பண்ணுவோம்? ஸோ சப்போஸ் இது போல ஒரு கேஸ் இருக்கு, நம்ம கோடிங்ல பண்ண என்ன பண்ணுவோம், 1 1 1 0 1 0 1 0 1 பண்ணுவோம். கரெக்டா? கோடிங்ல பண்ணும்போது ஏன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது, அகைன் நீங்க என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ரிசீவர் சைட்ல என்ன கிடைக்கும்? ரிசீவர் சைட்ல நான் என்ன சொன்னா, சமேஷன் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ரிசீவர் சைட்ல சமேஷன் யூஸ் பண்ணும்போது என்ன வரும், 1 2 3 4னு சிக்னல் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கப்புறம் அது எதுல இருக்கும், 4 4 4னே இருக்கும் பாருங்க. ஏன்னா 0 1 0 1 0 1 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன மீனிங், ரிசீவர் சைட்ல உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஆயிடும். ரிசீவர் சைட்ல இந்த இடத்துல, அதாவது இந்த வேவ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன பண்ண முடியாது, ரெக்கவர் பண்ண முடியாது. இந்த வேவ் ஃபார்ம் வந்து இந்த வேரியேஷன் இருக்குதுல்ல, இந்த வேரியேஷன் வந்து கான்ஸ்டன்டா மாறிடும். இந்த வேரியேஷன் வந்து இந்த மைனூட் வேரியேஷன் உங்களுக்கு என்ன அப்சர்வ் ஆகும், கான்ஸ்டன்டா அப்சர்வ் ஆகும். இந்த மைனூட் வேரியேஷன் வந்து கான்ஸ்டன்ட் அப்சர்வ் ஆகும். அந்த மைனூட் வேரியேஷனை உங்களால என்ன பண்ண முடியாது, ட்ராக் பண்ண முடியாது. அப்போ வாட் இஸ் அப்சர்வேஷன், எப்போ கிரானுலர் நாய்ஸ் உங்களுக்கு வரும், when the message signal value is almost constant. எப்போ கிரானுலர் நாய்ஸ் வருது, and the message signal, ஏன்னா இது லைட் வேரியேஷன் தான் இருக்குது. அப்போ எப்போ கிரானுலர் நாய்ஸ் வரும், when there is very small variation in the message signal, or when there is almost, when the message signal is almost constant. எக்ஸாம்பிள் இதான் கேட்பாங்க, கிரானுலர் நாய்ஸ் எப்போ வரும், மெசேஜ் சிக்னல் வந்து there is less variation in the message signal, or when the message signal is constant. அதாவது ரிசீவர் சைட்ல நம்மளால ட்ராக் பண்ண முடியல. இதுதான் வந்து மெயினா கிரானுலர் நாய்ஸ் உடைய ப்ராப்ளம். Then what is the way to overcome the granular noise, sir? Anybody? Yes. எப்படி கிரானுலர் நாய்ஸை ஓவர் கம் பண்றது? ஸ்டெப் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸ்டெப் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்களா? இன்க்ரீஸ் பண்ணா மோசமாயிடும். ஸ்டெப் சைஸ் ரெடியூஸ் பண்ணனும் சார். ரெடியூஸ் பண்ணனும். ஸ்டெப் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணனும். அதுவும் எந்த இடத்துல? இந்த இடத்துல. சோ இந்த இடத்துல ஸ்டெப் சைஸ் என்ன பண்ணனும்? ரெடியூஸ் பண்ணனும். சோ இந்த இடத்துல வந்து ஸ்டெப் சைஸை ரெடியூஸ் பண்ணனும். பட் இங்க ஆனா அது அதிகமா தேவைப்படும், இங்க கம்மியா தேவைப்படுது. So again some kind of problem is there, but in the case of பொறுத்த வரைக்கும் to avoid granular noise, what step size has to be decreased. Step size has to be decreased. Step size decrease பண்ணா என்ன சார் நடக்கும்? அதாவது இப்படி இருக்கும்போது ஸ்டெப் சைஸ் இந்த இடத்துல டிக்ரீஸ் பண்றீங்கன்னா அது கரெக்டா அது கூட போயிட்டு ட்ராக் பண்ணும், ஸ்டெப் சைஸை டிக்ரீஸ் பண்ணும். பட் இங்க ஸ்டெப் சைஸ் கம்மியா இருந்தா என்ன வரும்? ஸ்லோப் ஓவர்லோட் எரர் வரும். அப்போ அட் ஏ டைம் என்ன வருது? ரெண்டுமே வரும். அட் ஏ டைம் ரியல் டைம்ல ஸ்லோப் ஓவர்லோடும் வரும், கிரானுலர் நாய்ஸும் வரும். ஸ்லோப் ஓவர்லோடு வரும், கிரானுலர் நாய்ஸ் வரும். ஒரு கேஸ்ல என்ன பண்றோம்? ஸ்டெப் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்றோம். இன்னொரு கேஸ்ல என்ன பண்றோம்? ஸ்டெப் சைஸை ரெடியூஸ் பண்ணுங்கன்றோம்.
அப்போ ஒரு some kind of conflict வருது. அப்போ then what is the optimum step size? So what is the optimum step size? Optimum step size என்ன வரும் சார்? Optimum step size இந்த கன்ஃபியூஷன் ஓவர் கம் பண்றதுக்காக மெசேஜ் சிக்னலோட இது வந்து எக்ஸாக்டா இருக்கணும். இப்படி இருக்கிறது தான் வந்து என்னது ஆப்டிமம் ஸ்டெப் சைஸ். ஏன்னா ஒரு கேஸ்ல வந்து கிரேட்டரா இருக்கு, ஒரு கேஸ்ல லெசரா இருக்கு, ஜஸ்ட் ஆப்போசிட்ல வருது. அகைன் சாரி, பிஃபோர் கோயிங் டு தட் நான் கிரானுலர் நாய்ஸ் உடைய மேத்தமெட்டிக்ஸ் போட்டுறேன். கிரானுலர் நாய்ஸ் எப்போ வருது நம்மளுக்கு? மொமெண்ட் ப்ளீஸ் வெயிட். கிரானுலர் நாய்ஸ் when the slope of the message signal is smaller, when the slope of the message signal is smaller as compared to the staircase waveform slope. Okay, இதுதான் வந்து என்னது கிரானுலர் நாய்ஸ் வருது. Then to overcome granular noise என்ன சார் பண்ணணும்? To overcome granular noise reduce step size. என்ன நம்ம step size தான் கை வைக்க முடியும். Reduce step size. அப்போ ஒன் வேல இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம், ஒன் வேல என்ன பண்றோங்க டிக்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். Then what is the optimum value of step size? What is the optimum value of step size? ஓரளவுக்கு அப்போ ஆப்டிமம்னா என்ன மீனிங்? ரெண்டுமே இருக்கும், பட் ஓரளவு கம்மியா இருக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ரொம்ப இன்க்ரீஸும் பண்ண முடியாது, ரொம்ப டிக்ரீஸும் பண்ண முடியாது. ஆப்டிமம் என்ன வேல்யூ யூஸ் பண்ணலாம்? So the optimum value of step size is equal to d by dt m of t delta divided by ts. Very important formula in delta modulation. The optimum value of step size is equal to d by dt m of t delta divided by ts. Anyway, message signal you can do differentiation, sin omega t cos omega t. Once if you differentiate, that omega will come out. This 1 by ts you can what is 1 by ts value? fs. Is it correct? 1 by ts, what is 1 by ts? fs, sampling frequency. So indirectly they will give you the parameters, sampling frequency or sampling time period, like that they will give you. So what is the final answer? This is the final. This is something you should remember, something you should remember always, this one. Okay, this is the important formula. Optimum step size value d by dt m of t is equal to delta divided by ts, delta divided by ts. So இப்போ நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட்? ரெண்டு எரர் இருக்கு. ஸ்லோப் ஓவர்லோட் நாய்ஸ், அதை இது பண்ணணும்னா ஸ்டெப் சைஸ் என்ன பண்ணணும்? கிரானுலர் நாய்ஸ் இருக்கு, அதை ஓவர் கம் பண்ணா ஸ்டெப் சைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். பட் ரியல் டைம்ல ரெண்டுமே இருக்க சான்ஸ் இருக்கு. அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன மாடுலேஷன் இருக்கு? அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன். இதை ஓவர் கம் பண்றது தான் அது அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன். அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன். அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the delta step size will vary depending on the message signal. அதாவது என்ன பண்ணும்? அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன் ஸ்லோப் அதிகமா இருந்தா அதிகமான ஸ்டெப் சைஸ் யூஸ் பண்ணும், ஸ்லோப் கம்மியாச்சுன்னா கம்மியான ஸ்டெப் சைஸ் யூஸ் பண்ணும். ஸோ அடாப்டிவ் டெல்டா மாடுலேட்டட் ஜாபே வந்து என்னது? the step size will vary with respect to the slope of the message signal. அதுக்கு பேர் தான் வந்து என்னது? அடாப்டிவ் டெல்டா மாடுலேட்டர். the step size itself will vary. ஓகே, நான் கான்ஸ்டன்ட் ஸ்டெப் சைஸ் கிடையாது. கான்ஸ்டன்ட் ஸ்டெப் சைஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வருது? ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம் வருது, கிரானுலர் நாய்ஸ், ஸ்லோப் ஓவர்லோடர். ஸோ அதை ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம வந்து என்னது? அடாப்டிவ் டெல்டா மாடுலேட்டர், அடாப்டிவ் டெல்டா மாடுலேட்டர். ஸோ எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க சார், டு ஓவர் கம் ஸ்லோப் ஓவர்லோட் எரர் அண்ட் கிரானுலர் நாய்ஸ் விச் டைப் ஆஃப் சர்க்யூட் ஹஸ் டு பி யூஸ்டு? என்ன போடணும்? அடாப்டிவ் டெல்டா மாடுலேட்டர், அடாப்டிவ் டெல்டா மாடுலேட்டர். அடாப்டிவ் டெல்டா மாடுலேட்டர்ல ஸ்டெப் சைஸ் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்லோப் ஆஃப் த மெசேஜ் சிக்னல். ஓகே, ஸோ அகைன் ஃபார்முலால கூட எழுதிங்க. ஸ்டெப் சைஸ் வேரி, ஸ்டெப் சைஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்லோப் ஆஃப் மெசேஜ், ஸ்லோப் ஆஃப் மெசேஜ் சிக்னல். ஓகே, ஸோ இதுதான் வந்து அடாப்டிவ் டெல்டா மாடுலேட்டர். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? பிசிஎம் சிஸ்டம் லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணி